தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு களஞ்சியம் பெண் விவசாய குழுவில் இருக்கிறேன். என்னுடைய வட்டாரம் வந்து வழுவூர் வட்டாரம். அந்த அம்மா பேர் முனியம்மாள். அவங்க களஞ்சியம் பெண் விவசாய சங்கத்தில் இருக்கிறாங்க. ஊர் வந்து செல்வி நகர். இந்த அம்மா பேர் நாகம்மாள். களஞ்சியம் பெண் விவசாய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்த அம்மா பேர் மங்கை. களஞ்சியம் பெண் விவசாய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. இவங்க பேர் வந்து மீனாட்சி. களஞ்சியம் பெண் விவசாய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் வந்து கன்னியம்மாள். பெண் விவசாயிகள் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. எங்களுடைய முக்கியமான களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்தினுடைய குறிக்கோள் வந்து நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் வந்து நாங்கள் குறிப்பாக வந்து இயற்கை விவசாயத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால பெண்களுக்கு பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலைப்படுறாங்க. அவங்களுக்கு நோய் வந்து பாதிக்கிறது இல்லை. எல்லா விதத்துலேயும் வந்து இயற்கை விவசாயத்தையே வந்து பாரம்பரிய விவசாயத்தை வந்து பின்பற்றுறாங்க. ஆதி காலத்தில் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்ன தானியங்கள் சிறுதானியங்கள் அதெல்லாம் சாப்பிட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் எரு சாணம் அப்புறம் தழைச்சத்து அதெல்லாம் போட்டு பயிர் வச்சாங்க இல்லையா. அப்படி உள்ள விவசாயத்தை இப்போ வந்து எங்களுடைய பெண் விவசாயிகள் வந்து செய்துன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் வந்து இந்த விவசாயத்தை பற்றி நாங்கள் வந்து பயிற்சி கொடுப்போம். அவங்களுக்கு இங்கே நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள அனைத்து பெண் விவசாயிகளையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமாக வந்து நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து 16வது மாநில மாநாடு வந்து பெண் விவசாயிகள் சங்கத்தில் வந்து எம்எஸ்ஆர் மஹால் செங்கல்பட்டில் நடந்தது. அதை பற்றி அதுக்கு வந்து எல்லா பெண் விவசாயிகளும் நாங்கள் கலந்துக்கின்னு அவங்களுடைய கிராமத்தில் என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க, அந்த விவசாயத்தினால் ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் வந்து மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை வந்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு பெண் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் நடைபெறும். அதில் வந்து நாங்கள் எல்லாம் கலந்துக்குவோம். எல்லாருக்கும் எல்லா யூனிட்டுக்கும் லெட்ரு வரும். அந்த லெட்ரு வந்த உடனே நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம். அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி எங்கள் கூட வந்துடுவாங்க. அங்கே வந்து இவர்களுடைய பகுதியில் வந்து என்னென்ன குறைகள் நடக்குது, என்னென்ன வந்து விவசாயத்தை சம்மந்தப்பட்ட எல்லா இதுக்கும் வந்து இவங்க மனு கொடுப்பாங்க. மனு கொடுத்தா அந்த மனு கொடுத்து எந்தெந்த அதிகாரி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அதிகாரி இவங்களே வந்து தன்னிச்சையாக வந்து அணுகி வந்து இவங்களுடைய விவசாயத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணிப்பாங்க. தெரியாததை வந்து நாங்கள் சொல்லி தருவோம் இவங்களுக்கு. மற்றபடி குழு கூட்டங்களில் இப்போ நாங்கள் வந்து மாதத்தில் வந்து ஒவ்வொரு கிராமத்தில் வந்து ஒரு கூட்டம் நடக்கும். பெண் விவசாய சங்கங்கள் வச்சுருக்குறோம். பெண் விவசாயிகள் கூட்டங்கள் வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து சேமிப்பு கூட்டங்கள் வச்சுருக்குறோம். சிறுவர் குழந்தைகள் பஞ்சாயத்து வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து இளைஞர்கள் கூட்டம் வச்சுருக்குறோம். இளம் பெண்கள் கூட்டம் வச்சுருக்குறோம். இந்த கூட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்கள் வந்து முதியோர் சங்கங்கள் வச்சுருக்குறோம். இந்த சங்கத்தில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி தான் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இந்த இயற்கை விவசாயத்தினால் வரக்கூடிய நன்மைகளை பற்றி, அதனால் வந்து நம்மளுடைய உடல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். அதன்படி வந்து எல்லா பெண்களும் வந்து அதை பின்பற்றி எல்லாரும் வந்து மற்றவங்களுக்கு நம்ம குழுக்களில் இல்லாத மற்ற பெண்களுக்கும் இதை எடுத்து சொல்லுவாங்க. இதனால் வந்து நோயிலிருந்து நிறைய வந்து ஆகியிருக்காங்க. டாக்டர் அவ்வளோவா நாங்கள் போனது கிடையாது. முன்ன வந்து அப்போ போயிருக்காங்க தெரியாமல் இருக்கிறதுல எங்களுடைய தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுமம் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தின பிறகு இந்த இயற்கை விவசாயத்திலேயே மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. பெண்கள் வந்து விவசாயம் செய்கிறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. எங்களுடைய விவசாயத்தில் வந்து எங்களுடைய இதில் வந்து பெண்கள் வந்து விவசாயம் செய்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தா போல் வந்து 6 மாதம் பயிர் 3 மாதம் பயிர் அதை போல் வச்சு பயிர் செய்கிறாங்க. அப்புறம் வந்து இதுவும் இல்லாத மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் இது போல் வந்து போடுறாங்க. இது போட்டு இது பலன் அடைகிறாங்க. இந்த மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் போடுறதுனால அதில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இந்த 5 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, பெண் விவசாயிகள் சங்கத்திலேருந்து 5 பேர் இருக்காங்களா, அந்த 5 பேரை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு போக மீதம் உள்ளது வந்து மற்ற பெண்களுக்கு வந்து அவங்க கொடுத்து உதவுறாங்க. இப்படி எங்களுடைய சங்கங்கள் எங்களுடைய தமிழ்நாடு பெண்கள் இணைப்புகளுடைய அலுவலகத்தில் வந்து இப்படி உள்ள வட்டார கூட்டங்கள் மாநில கூட்டங்கள் மாவட்ட கூட்டங்கள் நடக்கும்போது அந்தந்த பிரதிநிதிகள் ஒரு பிரதிநிதிகள் அங்கே போயிட்டு நாங்கள் கலந்துக்குவோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள அத்தனை பெண் விவசாயிகளும் வந்து கலந்துக்கின்னு அவங்கவுங்களுடைய பகுதியில் உள்ள நடக்கிறது அத்தனையும் வந்து இங்கே எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்படி வந்து எங்களுடைய சங்கங்கள் நடந்துருக்குது. எங்களுடைய விவசாய சங்கங்கள் நடந்துன்னு இருக்குது. இனிவர காலகட்டத்தில் நாங்கள் வந்து இயற்கையான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம். இயற்கையே நாங்கள் வந்து பாதுகாப்போம். குறிப்பாக வந்து எல்லா பெண்களுக்கும் இதை சொல்லிக்கிறோம். இந்த தொலைக்காட்சி பார்த்துருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் வர இருக்கிற காலங்களில் அதிக நோயிலேருந்து நம்ம விடுபடணும்னு சொன்னால் சிறுதானியங்கள் அதிகம் சாப்பிடணும். இயற்கை விவசாயத்தை வந்து பின்பற்றணும். அந்த இயற்கை விவசாயத்தையும் சிறுதானியத்தையும் சாப்பிட்டா எந்தவித நோயும் நொடியும் இல்லாமல் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து இந்த குழுவின் உறுப்பினர் திருமதி முனியம்மாள் மற்றும் அவர் மகன் திரு சேட்டு ஆகியோர் கூறும் தகவல்களை
இப்பொழுது பார்ப்போம். பெண்ணாடு தமிழ் குழுவுக்கு நாங்கள் மெட்ராஸுக்கு போனோம். அங்கே எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறோம். பூச்சி அடிக்காத அளவுக்கு வேப்பந்தழை நொச்சத்தழை நொனாலாம் போட்டு மருந்து அடிக்க சொன்னாங்க. அதேமாதிரி நாங்கள் செய்கிறோம். சிறுதானியம் தான் சாப்பிட சொன்னாங்க. அந்த மேடமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு அம்மா சாப்பாடு தான் வேணும், எங்களுக்கு அந்த சாப்பாடெலாம் வேணாம்னா என்ன சாப்பாடுங்கன்னு கேட்டதுக்கு தினை கெவுரு வரகு இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு மருந்தெல்லாம் போட்டு பயிர் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. மருந்து போடாமல் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மாடுலாம் வச்சுக்கிறோம். எருவு தான் போடுறோம், மாட்டு சாணி தான் போடுறோம். அந்த மாட்டு கோமி தான் தெளிக்கிறோம். பச்சை தழை வேப்பந்தழை நொச்சத்தழை நொனாத்தழை பிரண்டை இதெல்லாம் போட்டு தான் இடித்து நாங்கள் ஈக்கான பயிர் வைக்கிறோம். என்ன ஒன்று ஈக்கான பயிர் வைக்கக்குள்ளே மழை இல்லாமல் தான் சுருங்கி போகுது. மானம் வந்து நம்ம மழை பெஞ்சு பயிர் வச்சா அதனுடைய வேலை தான் தண்ணி பாயக்கிறதுனால இதுமாரி ஆகி போகுது. மீதி ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் சொல்லத்தை வந்து எங்கள் புள்ளியோ எங்கள் வீட்டுக்காரோ செய்கிறாங்க. அந்த வேலையை நாங்கள் செய்து தான் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ன்னு வரோம், அடுத்துக்குள்ளும் கொடுத்துக்குன்னு வரோம். கெவுருலேருந்து தேனிலேருந்து எங்கள் பூமியில் போட்டால் வேலையும் மழை இல்லாததுனால நாங்கள் அந்த வைக்கல. இல்லைனாலும் நாங்கள் வாங்கியாவது சாப்பிட்டு தான் செய்கிறோம். தேனை கெவுரு இப்போ கூட நாங்கள் எங்கள் வீட்டில் கெவுரு கூழெலாம் ஆக்கி தான் வச்சுன்னு அதை தான் சாப்பிட்டு வரோம். அவ்வளோ எங்களுக்கு வந்து புற்று நோய் அந்த நோய் இந்த நோய் இல்லை. வயசாகிறதுனால எங்களுக்கு முட்டிலாம் வராமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குறை. இங்கே இருக்கிற கத்தி செடி வெண்டை செடி மிளகாய் இந்த சதுரத்தில் இருக்கிறதுலாம் எங்களுக்கு தான். நாங்கள் அதுக்கெல்லாம் இயற்கையான மருந்து தான் சாணி கோமியம் பச்சை தழை இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் இயற்கையாக வைக்கிறோம். எதுவும் மருந்தெல்லாம் போடலை. நாங்கள் அப்புறம் பிரேயர் போடாமல் வேப்பிலையெல்லாம் அடிக்க சொன்னாங்க. அதையும் செய்து தான் வரோம். நாங்கள் எது சொல்கிறோமோ அதை தான் செய்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும். அந்த பயிர் தான் வைக்கிறோம். நெல் பயிர் வச்சாலும் நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். எரு கொம்மியை கொட்டி இப்போ கூட காயினில் எருலாம் வறுமையை கொட்டி தான் நாங்கள் பயிர் வைக்கிறோம். எங்களுக்கு வந்து மசல் கம்மியானாலும் அது நல்ல சத்தான பொருள். அது மற்றவங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ இதே ஊரில் நான் சொல்லிக்கிறேன். சொல்லி வந்தால் உங்கள்கிட்ட இருக்குது நீ செய்கிற, எங்ககிட்ட இல்லை நாங்கள் என்ன செய்வோம். உங்கள்கிட்ட இருக்குது நீ செய்கிற, உங்கள்கிட்ட மாடுக்குது சாணிக்குது உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது பிரேயர்லாம் இருக்குது, நீ வந்து நாட்டு மருந்தை வச்சு அடிக்கிற, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பணம் கொடுத்தான் வாங்கி போடுவோம், வந்த வரைக்கும் மற்ற நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அது ஒன்று திருந்தது ஒன்று திறந்த மாதிரி அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்வி நகரில் யார் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்கிறேன். நம்ம சொல்லத்தாம்பா அவங்க செய்வாங்க, சொல்லி பாருன்னு சொல்கிறேன். அதுமாரி செய்துங்க. சரி நம்மளாவது இந்த பயிர் செய்வோம், நம்ம இதுமாரி செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னதுலேருந்து இந்த தழையெல்லாம் போட்டு கத்தி போட்டு வெட்டி எங்கூட்டியே மாட்டு கோமிங்கிறது பிடிச்சி ஊற்றி அதுலேருந்து அடித்து வரோம். நாங்கள் இந்த கத்தி செடிக்கு வெண்டை செடிக்கு எல்லாத்துக்குமே அடிக்கிறோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. அங்கே மீட்டிங்கு போகிறத எல்லாம் இப்படி தான் செய்யணும் அந்த 50 பொம்பளை 100-200 பொம்பளை கூட நாங்கள் அந்த இடத்த பேசிக்கிறோம். ஆமாம் நம்ம சொல்லி தான் திருத்தணுன்றாங்க. அதை வந்து இங்கே சொன்னால் தெரிஞ்சவே மாட்டுறாங்களே. இன்றைய நிகழ்வு காலத்தில் வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கிற மருந்தை வச்சு தான் நம்ம வந்து பயிர் வைக்கணும். ஏன்னா இப்போ கெமிக்கல் கடையில், அதாவது மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பின்னாடி இருக்க கத்திரி செடி வந்து ஒரு 18 சென்ட் தான் கத்திரி செடி தான். இதுக்கு நான் மருந்து வாங்க போனனாலுமே 500-600 என்கிட்ட மருந்துக்கு பில்லு போடுறாங்க. இப்போது அந்த 500-600 அவன் பில்லு போடுறாங்க. எனக்கு வர காய்கறி விலைன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ கூட எடுத்துகிட்டு போக முடியல என்னால். அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நான் ஸ்ப்ரே பண்ணுறதுனால எனக்கு 50 கிலோ வருது. 50 கிலோவுக்கு வந்து 8 ரூபா மேனிக்கு வந்து 400 எனக்கு கிடைக்குது. 400 இன்றைக்கி ஒரு ஆள் களை வெட்டுற கூலி 500 ஆகுது. புரியுங்களா? இப்போது நான் அந்த எனக்கு கிடைச்ச 400 மருந்து கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நான் இதை பயிர் பண்ணுறதுனால என்ன பயன் சொல்லுங்கள். அதனால் என்ன பண்ணுறேன், என் கண் பார்வைக்கு என்னென்னு தெரியுது, மரம் செடி கூட என்னென்ன நமக்கு எல்லாமே வந்து இயற்கையிலே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 100 கிலோ அந்த கெமிக்கலை பயன்படுத்தி 100 கிலோ வர மாதிரிலாம் விளைச்சல் வராது. பாதிக்கு பாதி தான் விளைச்சல் வரும். நம்ம செய்கிற சேவையில் வந்து ஒரு அளவுக்கு இப்போது அந்த 50 கிலோ காயை ஒரு 40 குடும்பம் 50 குடும்பம் வாங்குதுன்னா அந்த 50 குடும்பத்துக்கு பண்ணுற நன்மையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போது என்னுடைய சூழ்நிலை நான் இங்கேருந்து 40 கிலோ நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலுமே எனக்கு குறைஞ்சபட்சம் நான் போயிட்டு வர செலவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 100-150 ரூபா ஆகுது. இங்கே கிடைக்கிற 350 ரூபா 400 தான் நான் இது பண்ணுறேன். இதுலேயும் எனக்கு 200 போச்சுன்னா இங்கே போயிட்டு என்ன மாதிரி அங்கே 4 பேர் எடுத்து வந்தாங்க வச்சுக்கோங்க, அங்கே டிமாண்ட் அதிகமாகும். அப்போ என்ன ஆகுனா இவ்வளோ வரத்து அதிகமாகுது, இங்கே நடக்கிற இன்சிடென்ட் தான் அங்கே நடக்கும். அது அந்த ரிஸ்க் எடுக்காதனால தான் இன்னும் எங்களால் அந்த தொலைக்கு வந்து எங்களால் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை சேர்க்க முடியல. எங்களுக்கு வந்து இங்கேயே கொள்முதல் பண்ணிக்கிறாங்கன்னா இது அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த வழிவகை கிடைத்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கேயே வந்து எவ்வளோ வேணாலும் எனக்கு கிட்டத்தட்ட இங்கே 1 ஏக்கர் இருக்குது. இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக கூட இயற்கையாக போட்டு என்னால் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இருந்தாலும் 1 ஏக்கர் விளையக்கூடிய காய்களை என்னால் கொடுக்க முடியும். இயற்கை விவசாயத்தில் விளைவித்த பொருள்களை கொள்முதல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியாவுக்கு, அதாவது ஒரு வட்டாரம் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வட்டாரம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஒரு மையம் அமைச்சா கூட எங்களுக்கு இங்கேருந்து 8-10 கிலோமீட்டர் சர்க்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் எங்களுக்கான ஒரு மையத்தை அமைச்சு கொடுத்தா கூட அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எங்களால் சேர்க்க முடியும். அங்கே சேர்த்துட்டு இப்போ இந்த என்ன விலையோ அது எங்களுடைய இப்போ என்ன விலைக்கு சேல்ஸ் ஆகுதோ அந்த விலைக்கு முன்னாடி இல்லை, இன்றைக்கி தான் இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கி பணம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் ஒரு 36 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டே ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சைக்கு அடுத்து நெல் விளையிற பூமி பிவி களத்தூர், பொன் விளைந்த களத்தூர். அதை போலேந்தி புலவர் வாழ்ந்த நலவெண்பாவின் ஆசிரியர் போலேந்தி புலவர் வாழ்ந்த பொன் விளைந்த களத்தூர் இது இங்கே இருக்குது. தஞ்சையில் வந்து
நம்ம காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பேரழிவு அதுக்கட அந்த அழிவின் பொழுதே நமக்கு நெல் கொடுத்த இது பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம் சொல்லக்கூடிய நம்ம காஞ்சி மாவட்டம். அந்த காஞ்சி மாவட்டத்தில் பொன்விளைந்த களத்தூர் பக்கத்தில் தான் இப்போ செல்வி நகர்ன்ற ஊர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது அதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கொள்முதல் நிலையம்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. நான் தப்பு சொல்ல வரல, இருக்குது. இங்கே குறைஞ்சபட்சம் 2000 ஏக்கர் நிலம் விளையுது, நெல் விளையுது. இப்போ நான் தோட்டப்பயிர்லேருந்து ஏன் நெல்லுக்கு போகிறேன்னு, அதாவது வந்து இயற்கை வேளாண்மைனா வந்து பூமியில் விளையிற எல்லாமே இயற்கையாக விளைஞ்சுன்னா அது இயற்கை வேளாண்மை தான். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போது அந்த 2000 ஏக்கர் விளையிற இடத்துல மிஞ்சி போனால் வந்து 10 சென்டில் ஒரு அமைப்பு இல்லை அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு. 10 சென்ட் நிலத்தில் மழை பெஞ்சுதுன்னா தண்ணி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 அடி தண்ணி தேங்குற அளவுக்கு பள்ளம் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல எடுத்து போயிட்டு நான் விளைய வைக்கிற 40 மூட்டையை கூட இருக்குங்க. என்னோடய விவசாயி, நான் சிறு விவசாயி, குறு விவசாயி தான் நான். 40 மூட்டை நெல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொட்டி 40 நாள் காத்துட்ருக்கணும். 40 மூட்டை நெல் எடுத்து கொட்டி 40 நாள் காத்திருந்து இதில் இடையில மழை வந்தாலும் போச்சு, வெய்ய காஞ்சி அதுக்கு என்ன ஆனாலும் போச்சு, அது ஏன் ரிஸ்க்கு? அந்த 40 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை வந்து தூற்றி அதை எடுத்து கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே எடுக்கும். அப்போது உங்கள் பொருள்னும் போது உள்ளே பாதுகாப்பாக இருக்குது, எங்கள் பொருளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த மாதிரி அதுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போது அதுக்காக அந்த மாதிரி ஒன்று கண் துடைப்புக்காக இருக்குது. இப்போ காய்கறின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பதப்படுத்துகிற கெப்பாசிட்டி ஒவ்வொரு விவசாயியும் கிடையாது. இப்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருந்தால் எல்லா காயும் வந்து ஒரு நாள் 2 நாள் கூட தாக்க வைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி காய்கிற காய் நாளைக்கு சேல்ஸ் ஆகணும் அவசியம், சேல்ஸ் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. அதை தக்க வைக்கிற சூழ்நிலை வந்து எங்களால் அமைச்சிக்க முடியாது. அதை ஒரு கவர்மெண்ட்டாக எடுத்து இது பண்ணலாம். அதுக்கான ஒரு அங்காடியகம்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருந்திருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி அந்த அங்காடிகள்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா விவசாயியான எங்களுக்கு அங்கக வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மைக்கு போகிறதுக்கான கூறுகள் அதிகமாகும். இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுன்னா அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 70% இருந்த விவசாயம் வந்து 53% குறைஞ்சதுக்கு காரணமே கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இல்லை. இதுதான் முக்கியமான ரீசன். கவர்மெண்ட் குறை சொல்கிறதும் கிடையாது. நாங்கள் விவசாய பெருமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. அதை கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டு வந்து ஒரு விவசாயிக்கு தேவைன்னா ஒரு ஏற்காலப்பை கொடுக்கறது கிடையாது, டிவியை கொடுக்குறான் ஃப்ரீயாக. டிவியை கொடுக்குறான், ஆட்டுக்கல் ஆட்டுறதுக்கு ஆட்டுக்கல் கொடுக்கறதுக்கு இல்லை, மிக்சியை கொடுக்குறான். இதெல்லாம் கொடுத்து கேபிளுக்கு 200 ரூபா கொடுக்குறான் ஒரு மாதத்துக்கு. மிக்சிக்கு கரண்ட்டு ஒரு யூனிட்டுக்கு அதுக்கு முன்னாடி 75 பைசா கட்டிட்டு இருந்தேன், இன்றைக்கி 3 ரூபா கட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில விவசாயிங்க நான் ஆயில் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் இன்ஜினுக்கு ஃப்ரீ சர்வீஸ்ன்ற ஒரு வார்த்தை குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் ஆச்சு ஃப்ரீ சர்வீஸ் வந்து. ஃப்ரீ சர்வீஸுக்கு எங்கள் தாத்தா காலத்தில் எழுதி போட்ட ஃப்ரீ சர்வீஸு இன்னும் 18 வருஷம், அதாவது 31/3/2011 எழுதி போட்ட சர்வீஸு. அந்த சீனியாரிட்டியில் 41வது ஆளாக நான் 10 வருஷமாக இருக்கிறேன் இயர்லி. அதை போய் செக் பண்ணி எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட விவசாயத்துக்கு ஒரு கரண்ட்டை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பார்க்குறது கிடையாது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியலில் பல ஆயிரம் கோடி லாபம் வருதுன்னா இன்றைக்கே சர்வீஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தயாராக இருக்காங்க. இது அப்படி இருக்கும்போது விவசாயம் அழியத்தான் செய்யும். ஏன்னா இப்போது 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, கம்பெனிக்கு பவர் சப்ளை கொடுக்குறீங்க, அது இதுன்னு இடம் வசதி எல்லாம் பண்ணுறீங்க. 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான், வேலை கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. 1000 பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நான் தானே கொடுக்கணும், அதை நீ கொடுப்பியா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னா இலவச மின்சாரம் சொல்லிட்டு இலவச மின்சாரமே வழங்காது இருக்குது ஒரு சில மாவட்டங்களில். தெளிவாக கவனிக்கணும், ஒரு சில மாவட்டங்களில் தான். புரியுதுங்களா? காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரம் சொல்லக்கூடிய தொண்டை மாநிலத்தில் வந்து இப்போ தொண்டை இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், செங்கல்பட்டு கோட்டை பொறியாளர்களில் ஃப்ரீ இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்களே செக் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்ட்டு. நியர்லி 8 to 10 இயர்ஸ் ஆச்சு. இது ஒரு பாதகம். இதனால் வந்து விவசாயம் அழிகிறதுக்கான ஒரு காரணம் தான் சார். இது மட்டுமே காரணம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறது கிடையாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரியா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம வந்து என்னென்னா அப்போ வச்ச பயிருக்கும் இப்போ வச்ச பயிருக்கும் இப்போ நைட்ரஜன் சத்து மண்ணுக்கு தேவைன்னா இப்போ மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, யூரியா நம்புறாங்க. யூரியா இல்லாமலே சாணத்திலே கொடுக்கலாம். இன்றைக்கி சாணமே ஒரு டன் சாணம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1200 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு சாதாரண விவசாயியால் 1200 கொடுத்து எரு வாங்கி கொட்டிட முடியும். கரண்ட்டுக்கு டீசலுக்கு, அதாவது டீசலுக்கு ஆயில் இன்ஜினுக்கு 70 ரூபா கொடுத்து இன்றைக்கி அப்போ 14 ரூபா 13 ரூபா இருந்துச்சு எங்கள் தாத்தா அப்ளை பண்ணுற காலத்துலேயே. அப்போ இருந்து இப்போ டீசலுடைய விலை 70 ரூபா, 69 ரூபா 92 காசு கிட்டே இருக்குது. அது வந்து இருக்க கிட்டத்தட்ட கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், 5 பைசா 10 பைசன்ட்டு. இப்போது இந்த மாதிரி விவசாயி 1000 ரூபா கொடுத்து எரு வாங்கி கொடுறதுக்கே கஷ்டப்படும் போது 2.5 லட்ச ரூபா கொடுத்து டக்கல் சர்வீஸ் வாங்குன்னு சொல்கிறீங்க. 5 ஹெச்பிக்கு 2.5 லட்ச ரூபா கொடுத்து டக்கல் சர்வீஸ் வாங்கிக்கிங்க, 2.75 கொடுத்து வந்து 7 ஹெச்பிக்கு டக்கல் சர்வீஸ். இந்த மாதிரி அன்னாட போஜனத்துக்கே கஷ்டப்படுற ஒரு விவசாயி எப்படிங்க தக்கல் சர்வீஸ் 2.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சர்வீஸை வாங்கி பயிர் வைக்க முடியும்? ஆனால் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் 2.5 லட்ச ரூபா 2 கோடி கேட்டால் கூட அவன் கொடுப்பான், அவன் ப்ராஃபிட் எடுக்க போகிறான். அதில் புரியுதா? 1000 பேருக்கு வேலை கொடுக்குறான்னு பேர். இன்னும் குறைஞ்சபட்சம் வந்து 7 to 8 10 வருஷம் ஆனால் கூட பர்மிட் பண்ணுறது கிடையாது. ப்ரொஃபஷனல் பீரியட்ன்றது ஒன்று, குறைஞ்ச 3 இயர்ஸில் வந்து பர்மிட் ஆகணும். அவனை பார்த்தீங்கன்னா இன்னும் 5000 7000 சம்பளத்திலே இருக்குது. இதெல்லாம் ட்ராக் பண்ணால்
பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேறு டைவர்ஷனில் போயிடும், அது விட்டுருங்க. விவசாயத்தில் இருக்க பாதத்தை மட்டும் தான் சொல்கிறேன் நான். மின்சாரம் எங்களுக்கான பல்பொருள் அங்காடியாகம் சரியாக கிடையாது. எங்களுக்கான தேவையான உபகரணங்கள் மானியம் கூட வேணாங்க, எங்களுக்கு கரெக்டான நேர்மையான விலையில் கொடுத்தா போதுங்க. எங்களுக்கு இந்த பொருள்கள்லாம் கிடைக்கிறதுல எங்களுக்கு கஷ்டம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பிரச்சனைனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கெமிக்கலுக்கு மாறுறோம். ஏன்னா இதெல்லாம் அதிகமாகிருச்சு. இப்போ அங்கக வேளாண்மை நம்ம பண்ணோன்னா, இயற்கை வேளாண்மை நம்ம பண்ணோன்னா இதெல்லாம் ரீச் பண்ண முடியாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தினா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இதனால தான் பண்ணுறோம். இப்போ எதுக்காக நான் பண்ணுறேன்னா, சரி ஓகே, நம்ம தெரிஞ்சே நம்ம விஷத்தை நம்ம சாப்பிடலாம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதை ஒரு சில குறுகிய லெவலில் நான் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 40 குடும்பத்துக்கு தான் சப்ளை பண்ண முடியும். மொத்தம் குறைஞ்சபட்சம் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 121 கோடி மக்களும் கொடுக்க முடியுமானா என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே விவசாயம் 70லேருந்து 53% வந்துச்சு. நியர்லி 2021 கணக்கெடுப்பின்படி 40% கூட ஆகலாம். ஏன்னா நிறைய இடம் பிளாட் போட்டு அழிச்சிட்டாங்க. விவசாய நிலம் கிடையாது, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரோடு பீஸாக பார்த்து இப்போ லேஅவுட்டுக்கு தான் போகுது. இந்த மாதிரிலாம் இன்னல்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த இன்னல்களெல்லாம் தவிர்த்து எங்களுக்கு அங்கக வேளாண்மை அப்படின்னு அந்த வேளாண்மையை நாங்கள் வளர்க்கணும்னா எங்களுக்கு பல்பொருள் அங்காடி அங்கே வேணும். இயற்கை அதாவது விவசாயம் செய்கிறதுக்கான ஆட்கள் கூலி அதிகமாகுது. ஆட்கள் அதிகப்படுத்தணும், இல்லைன்னு சொல்ல வரல. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் வந்தாங்க, 100 பேர் வந்தாங்க. அவங்க 100 பேர் விவசாயத்தில் கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு எந்தவித நோய் நொடி இல்லாமல் இருந்துச்சு. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் விவசாயத்துக்கு 100 ரூபா ஆகுதுன்னா 150 ரூபா கூலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. 150 ரூபா கூலி கொடுத்து ஏரிக்கரையில் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க 150 ரூபா உட்காரிஞ்சின்னு இருக்க வேலைக்கு போவாங்களாம் மக்கள். இங்கே 100 ரூபா கொடுத்து உடல் உழைப்பு இருக்கிற இடத்துக்கு வருவாங்களா? இந்த திட்டம் நமக்கு தேவையா தமிழ்நாட்டுக்கு? அதுன்றது என்னுடைய ஒரு கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விவசாயம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிற விஷயத்தான் நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விவசாயம் மேன்மேலும் வளரும், தமிழகம் செழிக்கும். தன் கணவருக்கு உறுதுணையாக தங்கள் நிலத்தில் விளையும் இயற்கை விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விநியோகம் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு திருமதி சிவப்பிரியா அவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். உயிர் உரங்கள் அப்படின்னு என்னென்னா, ஏற்கனவே நம்மளோட மண்ணில் உயிரினங்கள் நிறைய இருக்குது. அதாவது நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது ஒரு ஊக்குவி ஒரு என்ன சொல்கிறது, அதை ஊக்குவின்னு சொல்லுவாங்க. அதை நான் தயாரிக்க ஆரம்பித்தோம். அதை தயாரித்து எண்ணிக்கையில் ஜாஸ்தி பண்ணி நம்ம அதை தோட்டத்துக்கு கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இருக்க உயிர் இனங்கள் ஜாஸ்தியாக பெருக ஆரம்பிக்கும். உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியாக மாற்றுறதுக்கு உள்ள ஒரு என்சைம் சுரக்கும். அதாவது நம்ம ஒரு சப்ஸ்ட்ராக்டை போடுற உள்ள அது ப்ராடக்டாக வெளிவரும். வேண்டாத வேஸ்ட்டு கழிவு வந்துடுது. நம்மளுக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது உயிர்நாசிக்கு இதுக்கு நம்மளோட சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு சத்து கொடுக்குது. அந்த வேலையை மண்ணுக்கு செய்கிறதுக்காக மண்ணுக்கு நம்ம உயிர் உரம் தயாரித்து கொடுத்தோம். அதாவது இங்கிலீஷில் பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. அது கூட நான் தற்சமயம் வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற தேங்காய், ஜாதிக்காய் மற்றும் பாக்கு, குருமிளகு இந்த ப்ராடக்ட்லேருந்து என்னால் என்ன மதிப்பூட்டப்படும் பொருள் பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி தற்சமயம் தேங்காய் எண்ணெயை இப்போ தயாரிச்சிட்ருக்கோம். இயற்கை முறையில் உருவான தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அப்படின்னாவே என்னென்னா, எல்லாரும் சாதாரணமாக அந்த காலத்துலேருந்து தலைக்கு தேய்க்கிறது மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. நம்ம முதியோர்களெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் எல்லாமே செஞ்சாங்க. ஒரே காரணம், நம்மக்கிட்ட அன்றைக்கி தேங்காய் மட்டும்தான் இருந்தது. அதிலிருந்து எண்ணெய் எடுத்து செலவு குறைவு நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்கிட்டதுனால செஞ்சிட்டு இருந்தாங்க. தற்சமயம் இருக்கிறவ யாருமே அது செய்கிறதில்ல. அந்த இதில் நம்ம தேங்காய் எண்ணெயில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு தேவையான கொலஸ்ட்ரால் எவ்வளோ தேவை, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள்லேயே இப்போல்லாம் நம்ம பேக்ட் ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆயில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசவசப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அந்த காலத்துலலாம் மூட்டு வலினா என்னன்னே பெரியவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு மூட்டு வலி தவிர வேறு எதுவுமே தெரியறதில்ல. ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. போனுக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்கு இடையில் 2 போன்ஸ்க்கு இடையில் இருக்கிற பசவசப்பு தன்மை ஆயில் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. ஆயில் நம்மளுக்கு நல்லது கொடுக்கறதில்ல, கெட்டதும் கொடுக்கறதில்ல. நம்ம பாடிக்கு தேவையான நல்லது வராதனால நம்மளுக்கு நோய்கள் ஜாஸ்தி வருது. இந்த தேங்காய் எண்ணெயில் என்ன நல்லது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவையான கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் தேவையான கொலஸ்ட்ரால், நம்ம பாடிக்கு என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி, போன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை தேங்காய் எண்ணெய் கொடுக்குது. இப்போ தற்சமயம் தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம்.
நம்மளோட தோட்டம் வந்து ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கினது, அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கான இயற்கை முறை சான்றிதழ் பெற்ற தோட்டம். ஸோ சான்றிதழ் பெற்ற தேங்காயிலிருந்து எண்ணெய் வந்து இயற்கை முறையில் தயாரித்து இயற்கை கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இப்போது. இது அல்லாமல் நம்ம தோட்டத்தில் விளையிற பொருள்கள் இருந்து இன்னும் என்னென்ன மதிப்பூட்டப்பட்ட பொருள் கொடுக்க முடியும், அதாவது ஜாதிக்காய், குருமிளகு, பாக்கு, இதிலெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சதில் ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ஜாதிக்காயும் பத்திரியும் இயற்கை கடையில் அனுப்பிச்சது போக ஜாதிக்காய்க்கு மேலே ஒரு காய் இருக்கும், கொய்யாக்காய் சைஸில் இருக்கும். அந்த காய் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊறுகாயை இயற்கை முறையில் தயாரித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தி 10 வருஷமாக நாங்கள் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். அதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கும் ஒரு பயன் அளிக்குது. தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும் அதோட பயன்கள் ஒவ்வொன்றா எல்லாத்துக்குமே பயன்களாக இருக்குது. ஒன்று தலை நரைமுடி வந்து கட்டுப்படுத்துது. மூளையில் இருக்கிற வறட்புத்தன்மையை தடுத்து தேங்காய் எண்ணெய் வந்து மூளைக்கு அந்த எப்பவுமே இந்த ஒரு கோட்டிங் சொல்லுவாங்க, ஆயில் கோட்டிங் சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் மூளை வந்து இயக்கம் நல்லாயிருக்கும். அதுக்கான ஆயில் கோட்டிங் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் கொடுக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் அந்த காலத்தில் எல்லாருமே தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. தற்சமயத்துலேயும் அதே பழைய முறைகள் வந்து கடைப்பிடித்துட்டு வராங்க. தேங்காய் எண்ணெயில் ஸ்கின் டிசீஸ் போக்குறதுக்கான தேவையான இதுவும் இருக்குது. இன்றைக்கி 190 பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கிறதுக்கு வாய்ப்பே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. பட் தேங்காய் எண்ணெயில் வந்து இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ தற்சமயத்தில் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி தேங்காய் எண்ணெய் வந்து ஹார்ட்டில் இருக்க வால்வ்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் இன்னொரு முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உமிழ்நீர் சுரக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது தேங்காய் எண்ணெயில். அதாவது தாய்ப்பால் இல்லாமல் கூட ஒரு குழந்தைய வளர்த்திடலாம். அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எண்ணெயில் குழந்தையோட உமிழ்நீர் சுரக்கிறதுக்கான ஊக்குவி இருக்குது. அதே மாதிரி லாரிக் அமிலம் எது ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையோ அந்த லாரிக் அமிலம் தாய்ப்பால் இருக்கிறதும் அதிகமாக தேங்காய் எண்ணெயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இவ்வளோ தூரம் இயற்கை தேங்காய் எண்ணெய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணை வந்து உரம் இல்லாமல் உருவாகிற ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணை. அதிலிருந்து வர இயற்கை தேங்காயில் சல்ஃபர் இல்லாமல் அந்த தேங்காய் பதப்படுத்தி இயற்கை முறையில் எண்ணெய் எடுத்து செய்கிறோம். இது 3 விதமாக பண்ணிகிட்ருக்காங்க. நார்மல் தேங்காய் எண்ணெய், வர்ஜின் கோகோனட் ஆயில், எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில்னு இதில் ஒவ்வொரு விதம் அது மேலே அதுக்குண்டான சிறப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளோட சமையல் பயன்பாட்டுக்கு போக மெடிசினல் யூஸ் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, ஆயில் மசாஜஸ் இது எல்லாத்துக்குமே இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஒரு பேஸாக வச்சு கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் என்னென்ன விலை மதிப்பூட்டக்கூடிய பொருட்கள் இந்த தோட்டத்தில் இயற்கை முறையில் விளையிற காய்கறியிலேருந்து செய்ய முடியுமோ அதற்கான முயற்சிகள் என்னோட பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும்.